விஜய் விவகாரத்துலையும் இவர்களுக்கு ஆதாயம் இருந்தால் விஜயும் இவர்கள் கட்டுப்பிடிக்க கூட செஞ்சுவாங்க. விஜய்னால ஓட்டு பிரிவு தான் இப்போ விஜய் மேலே போகும். விஜய்க்கு என்னென்னா ஒரு விஷயத்தை எப்படி அணுகணுன்றது இல்லை, தேர்தலில் நிற்காத ஒரு சூழ்நிலை கூட உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்றாங்களா? அது எப்படி முடியும்? அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். விசாரணை தான் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் வழக்கு முடிஞ்சு அதில் உங்களுக்கு தண்டனை வருதுன்னா 3 வருஷத்துக்கு மேலேனா ஜெயில் தண்டனை, ஜாமீன் வாங்கலாம். அப்போ கூட நீங்கள் தேர்தலில் நிற்க முடியாதுலாம் அது கிடையாது. விஜயகாந்த் எப்படி வருவார்? அரை மணி நேரம் இருப்பார், போய்டுவார். ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? சந்திரகுமார் மாதிரி ஆட்கள் ஏடிஎம் கூடிய லிங்க்கு, டிஎம் கூடிய லிங்க்கு, வேணும்னா ஜெயலலிதா வம்புலுக்குறாங்க. இவர்களாம் வம்புலுக்கு அன்னைக்கு விஜயகாந்த் இருக்காரு, சண்டையாக மாறி. அதனால தானே விஜயகாந்த் தான். விஜயகாந்துக்கே தெரியலன்னா நீங்களாம் என்ன கதி பூன்னு ஊதி தள்ளுவாங்க. அதிகாரம் இல்லாமல் தானே நாம் தமிழர் கட்சி போராடிட்டு இந்த ஆண்டுகளாக மக்கள் பிரச்சனை கையில் எடுத்து அவரால் எதுவுமே பண்ண முடியும். மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நாளைக்கே விஜய் கூட்டு நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால் எல்லாம் ஏடிஎம் கூட்டணி போகலான்னு. ஏன்னா அவனுக்கு தெரியுங்க நமக்கான இடம் ஏடிஎம்கேல இருக்கு. 45 தொகுதி ஏடிஎம்கே கூட சேர்ந்து செலவு பண்ணுவாங்க. நம்மளும் பண்ணலாம். 35-40 ஜெயிக்கலாம். டிஎம்கே 3வது இடத்துக்கு போயிடும், நம்ம தான் 2வது. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப்பு அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். தாவைக்காவினுடைய தலைவர் விஜயனுடைய நிலைப்பாடு, அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது மத்திய அரசு ரொம்ப அழுத்தம் தருதா, மத்திய அரசனுடைய வலையில் இவர் விழுந்து விடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பல சாதாரண ஒரு டீ கடையில் பார்த்துலேருந்து எல்லா பாமர மக்கள்லாம் என்னென்னா ஒரு அரசியலாக தான் பார்க்குறாங்க அதை. ஏன்னா மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி, 41 பேர் மரணம். இது சம்மந்தமாக இவங்க தான் கேட்டாங்க, சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வழக்கில் விசாரிக்க போகும்போது பல கேள்விகள் கேட்க தான் செய்வாங்க. அது எப்படி மத்திய அரசை குற்றம் சாட்டலாம். ரெண்டாவது வர்த்தக ரீதியான எடுத்தக்கூடிய அந்த ஜனநாயகன் படம், அது தணிக்கை குழுவினால் ஏற்பட்ட கோளாறு, நீங்கள் பதிவு பண்ணால் தக்கல் முறையில் அவங்க பண்ண பல குளறுபாடான விஷயங்கள் அடித்தட்ட மக்களுக்கு போய் சேரலையே. எல்லாமே இது அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க. இது யார் மேலே தவறு? விஜய் உண்மையிலே மத்திய அரசுடைய இதில் போய் இதில் ரொம்ப சிம்பிளாக ஐக்கியமாயிடுவார். உங்களை பக்கத்துட்டுக்கார அடிச்சிடுறாரு. நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். சார் சகாராஜ் சாரை பக்கத்துட்டுக்கார அடிச்சிட்டார். போலீஸு வருது. பக்கத்துட்டுக்கார் சொல்கிறாரு, சார் நாங்களும் அவன் ஃப்ரெண்டு சார், நாங்கள் சும்மா ஜாலியாக விளாண்டதை இவர் பார்த்துட்டு போய் கொடுக்குறாருன்னு. போலீஸ் அப்போன்னா கேட்பாங்க, உங்கள்ட்ட தானே கேட்பாங்க. சார் உங்களை பக்கத்துட்டுக்கார அடிச்சாரான்னு உங்களை தானே கேட்பாங்க. கண்டிப்பாக. ரெண்டாமெல்லாம் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க புகார் கொடுக்க சொல்லியாங்க. நீங்கள் கம்முன்னு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கம்முன்னு இருக்கீங்க. நான் உட்காந்து அடிச்சிட்டாருன்னு சொல்லுங்கிறேன். இப்போ அதான் நடக்குது. விஜய் சொன்னாரா மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கிறது, சிபிஐ வழக்கில் மத்திய அரசு எங்களை அழுத்தம் வாயத்தை யாரா கட்சிக்காரங்க யாராவது சொன்னாங்களா? அவங்க செயல் இவங்க உட்காந்து டெய்லி உருட்டணும், ஏதாவது உருட்டணும்னு உருட்டுறான். விஜய்க்கு ஆதரவாக திமுகவுடைய குரல்கள் அது பிஜேபியை எதிர்ப்பியாக கொண்டு போய் நிப்பாட்டணும்னா இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. ட்ரம்புக்கு கூட ஆதரவு கொடுப்பாங்க. அதனால் இவங்களுக்கு அதெல்லாம் கணக்கில்லை. இவங்களுக்கு எதை தின்னா பித்தம் தெரியுன்றது தான். எதையாவது உளறி தள்ளுறது. எதை நன்றின்றதும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்கிட்ட வாங்கி தின்ட்டு எம்ஜிஆர் கோவாவில் படப்பிடிப்பில் இருந்தார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உருட்டுறாங்க. ஆர்எஸ் பாரதி வரலாறு தெரியுமா? எம்ஜிஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில். பண்ண அண்ணாவுடைய ஆணை, கலைஞர்களும் மருத்துவர்களும் தேவை, நீங்கள் வெளியில் இருங்க, மற்றவங்க போராட்டத்தில் கலந்துக்கிட்டோன்னு. எம்ஜிஆர் பண உதவியிலேருந்து மருத்துவ உதவிலேருந்து எல்லாம் பண்ணார். அப்படிப்பட்ட எம்ஜிஆர்கிட்ட வாங்கி தின்ட்டு எம்ஜிஆர் இதுன்னா உன் தலைவனை முதலமைச்சர் ஆகினது யார் சொல்லு, நீ வழக்கமாக சொல்லுவீங்களா ஒரு வார்த்தை, நாங்கள் போட்ட பிச்சைன்னு அது சொல்லலாமா? எம்ஜிஆர் போட்ட பிச்சைன்னு சொல்லலாமா? இப்படி தான். நன்றின்றதே கிடையாது. கூட இருக்கிற வரைக்கும் போராளி, கட்சி விட்டு வெளியே அமிச்சிட்டிங்கன்னா அவர் மலையாளி. அது வரைக்கும் எம்ஜிஆர் மலையாளியாக தெரில. 62 கலைஞருக்காக பிரச்சாரம் பண்ணி தஞ்சாவூரில் ஜெயிக்க வச்ச போது எம்ஜிஆர் மலையாளி கிடையாது. அண்ணாவுடைய அண்ணா பார்லிமெண்ட்டுக்கு நிற்கிறாரு, திமுக ஜெயிக்காதுன்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கப்போ குண்டடிப்பட்ட பொழுது அந்த போஸ்டரை ஒட்டி திமுக ஜெயிச்ச பொழுது எம்ஜிஆர் மலையாளியாக தெரில. முதலமைச்சர் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு அடுத்த முதலமைச்சராக கலைஞரை கொண்டு வரதுக்கு எம்ஜிஆர் முழு முயற்சி எடுத்து கலைஞரை முதலமைச்சராக ஆக்குறாரு. கலைஞரே இதை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. அப்போலாம் எம்ஜிஆர் மலையாளியாக தெரில. 71 பெரிய வெற்றி பெற்றப்போ எம்ஜிஆருடைய உதவி அன்னைக்கு பெரிய உதவி. அதுக்கு பிறகு திமுக அவ்வளோ பெரிய வெற்றி பெறவே இல்லை. அந்த காரணம் எம்ஜிஆர். அப்போல்லாம் எம்ஜிஆர் மலையாளியாக தெரில. 72க்கு பிறகு எம்ஜிஆர் மலையாளி ஆகிட்டார். இதுதான் இவருடைய நன்றி கட்டத்தனம். வைகோ கட்சிக்காக அவ்வளோ உழைச்சார், என்னென்னவோ பண்ணார். அவரை
ஸ்டாலினுடைய வளர்ச்சிக்கு ஒரு தடையாக இருக்காரு. ஏன்னா எல்லாருமே அவரை தான் இப்போ கலைஞருக்கு அப்புறம் அவரை தான் புக் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் அவரை ஒரு அவ்வளோ பெரிய தம்பி மேலே கொலை குற்றம் சாட்டி அவரை கட்சியை விட்டு வெளியிட்டுறீங்க. உங்களுக்கு உள்துறை அமைச்சகம் உளவுத்துறை உங்களுக்கு சொல்லுதுன்னா அதை நீங்கள் பொது வெளியில் அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சு வெளியே அனுப்புறீங்க. அப்போ அது என்ன தனம்? அது உங்களுக்காக உழைச்ச சாதிக் பாட்சா பொருளாளர், எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் தான் பொருளாளர், நேர்மையாளர். இன்னைக்கு அவர் குடும்பம் எங்க? உங்களுக்காக டி ராஜேந்திரமே எடுத்துக்கலாம். டி ராஜேந்தர் தெரு எம்ஜிஆர் எதிர்த்து அரசியல் பண்ணாங்க. அந்த மாதிரி இவர்களுக்கு வந்து அந்த இந்த தனம்லாம் கிடையாது. அந்த மாதிரி விஷயங்களில் தான் இவர்கள் எல்லா விஷயத்தையும் இவர்கள் அணுகிறது, எல்லாரையுமே இவர்கள் பார்வை. இப்போ விஜய் விவகாரத்துலேயும் இவர்களுக்கு ஆதாயம் இருந்தால் விஜயும் இவர்கள் கட்டுப்பிடிக்க கூட செஞ்சுக்குவாங்க. விஜய்னால ஓட்டு பிரிந்தால் இப்போ விஜய் மேலே கோவம், விஜய் பிரிக்கிற ஓட்டு. விஜய்க்கு என்னென்னா ஒரு விஷயத்தை எப்படி அணுகணுன்றது இல்லை. கண்டிப்பாக பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை, அந்த இது ஒரு மாதிரி நம்மள்ட்ட சண்டை போட்டுனுக்குறாங்க, அதை சிம்பிளாக முடிக்கணும்னா டக்குன்னு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு என்னங்க இது பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அப்படின்னா டக்குன்னு முடிச்சிடும் இது. இல்லை ஒரு இடத்துல வண்டி விடுறதுல தகராறு, கூப்பிட்டு பேசினாங்க நீங்கள் இப்படி விட்டுங்க நான் அப்படி விட்டுங்கன்னா வேலை முடிஞ்சிடும். போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் யோகாவாகிடும். போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறியா, நான் இங்கே தான் நிறுத்துவேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கணும். இடம் பொருளை அரைஞ்சி மோதுறது. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் சென்சார் போர்டு ரிவைஸ் கமிட்டி போகிறேன்றான். சரி போங்க சார், கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் கமிட்டி போட்டு சீக்கிரம் முடிச்சு விடுங்க சார், 9 ரிலீஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் 12 ரிலீஸ் பண்ணணும், பார்த்து பண்ணுங்கள் சார்னா. கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கோர்ட்டுக்கு போறியா, பார்த்துக்கோ, கோர்ட்டுக்கு தானே போனேன், நீங்கள் நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் வா. இப்போ ஒரு நல்ல விவகாரம் நம்மளுக்குள்ளே பேசி தீர்த்துக்கலாம், இல்லை ஒரு பெரியவரை முன்னாடி வச்சு பேசி தீர்த்துக்கலாம். நான் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டுக்கு தானே போனேன், பார்த்துக்கலாம் போ. வீடு வாடகை கொடுத்துருக்கீங்க, வீடை காலி பண்ண மாட்டேன்றான். ஒரு யாராவது வச்சு ஏதாவது கொஞ்சம் அமுக்கப்பெல்லாம் முடிச்சு என்னப்பா வேணும், எல்லாம் அவர் 1 லட்ச ரூபா கேட்குறாரு. சரி பேசுங்க, ஒரு 50,000 தரேன்னு சொல்லுங்கள், சனியை ஒழிட்டோம், நீ வெள்ளெல்லாம் கூட அடிச்சு கொடுக்க தரேன், அதில் நானே அடிச்சுக்கிறேன், போக சொல்ல அவனை. அப்படி கோர்ட்டுக்கு போனால் அவனுக்கு இன்னும் ஜாலி. 15 வருஷம் இருந்தேன், அதுக்கு சேர்த்து ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்க சொல்லுவான். கோர்ட்டு நடத்துகிற செலவு இதெல்லாம். அப்போ எங்கே எப்படி இடம் பொருள் ஏவல். அப்போ இன்றைக்கி கோர்ட்டில் இன்றைக்கி வருது, நடுவில் சுப்ரீம் கோர்ட் வர போயிட்டு வந்தீங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அவன் ஏறி நின்றுட்டான், ஜட்ஜி கேட்குறாரு ரிவைஸ் கமிட்டி போட எவ்வளோ நாள் ஆகும், 2 நாளில் போடலாம், 20 நாள் ஆகுன்றாங்க, 20 நாள் ஆகும். அப்படியா அப்படின்னு. அப்போ தீர்ப்பு என்ன வரப்போ தெரில. சரி ஒரு 5 நாளில் போட்டு பார்த்து கொடுங்கன்னா 5 நாள்லாம் போட முடியாதுன்னு வானுங்க. ஏன்னா நீ கோர்ட்டுக்கு வந்துட்டல, அவன் எங்கள் வேலைங்க அது, நாங்கள் ஆள் தேடினங்க அப்படின்வாங்க. அதனால் இந்த வேலை சண்டைக்காரங்க சாட்சிக்காரங்கால சண்டைக்காரங்கால இவ்வளோ பெட்டர்னு இந்த ஈகோ தான். 60 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். புத்திசாலித்தனம் அது. எது நம்ம பகைச்சிக்கிட்டோம். அப்போது நம்ம கரெக்டாக இருந்தால் தான் தப்புவோம். தெருவில் சார்ஜென்ட்டு இருக்கார் இந்த ரோட்டில், நம்ம செல்வாக்காக இருக்கிற வரைக்கும் ஐய் பத்திரிகைக்காரன் அந்த பத்திரிகையில் இருக்கிறான் அப்படின்னா பயந்துக்கிட்டு சரிங்க சார் போங்க சார் ஹெல்மெட் வந்துட்டு அவ்வளோதான். நீ எதுவுமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஹெல்மெட் மாட்டின்னு தான் போகணும். இல்லாட்டி அவன் ஹெல்மெட்டே இருந்தால் கூட நிறுத்துவான். லைசன்ஸை கொடு, ஆர்சி புக் கொடு, இது நான் எழுத்த தெரிய மாட்டேங்குது, இன்சூரன்ஸ் என்ன எங்கே பேப்பரு செல்லில் வச்சுக்கிறேன் சார், பேப்பராக ஏன் வைக்கல, கேஸ் எழுது. அப்போ இடம்பொருள் ஏவல் இந்த உங்களுக்கு இல்லை. இந்த தரம் தான். இதே தான் சிபிஐ விசாரணையிலையும். சிபிஐ விசாரணை கேட்டீங்க, கொடுத்தாங்க, வரவேற்றீங்க, நீதி வெல்லும் அப்படிலாம் போட்டிங்க, எல்லாம் பண்ணீங்க, அவங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை போனீங்க. அப்புறம் யார் பேச்சை கேட்டு எல்லாம் சில்லுண்டிங்க தானே கொடுக்குறதெல்லாம் 40%, 50%. அப்போ நம்ம முதலமைச்சர் ஆமாம், அப்போ எவன் தயவும் தேவையில்ல போ அப்படின்னா அவன் வேலையை காமிக்கிறான். இப்போ எல்லாமே என்னென்னா சிபிஐ வந்து வழக்கு பதிவு பண்ணணும்னு வச்சுக்கலாம், அவர் தேர்தலில் நிற்காத ஒரு சூழ்நிலை கூட உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்றாங்களா, அது எப்படி முடியும்? அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். நீங்கள் இப்போ விசாரணை தான் போய்கிட்டு இருக்குது. விசாரணை முடிந்து சார்ஜ் ஷீட் போடுவாங்க. சார்ஜ் ஷீட்டில் இவரும் ஒரு குற்றவாளி அப்படின்னு ஏதாவது பேர்த்து எஃப்ஐஆர்லேயும் சேர்த்தாங்கன்னா வழக்கு நடக்கும். வழக்கு எவ்வளோ நாள் நடக்கும்னு தெரியாது. அப்புறம் வழக்கு முடிஞ்சு அதில் வந்து உங்களுக்கு தண்டனை வருதுன்னா 3 வருஷத்துக்கு மேலேனா ஜெயில் தண்டனை, ஜாமீன் வாங்கலாம். அப்போ கூட நீங்கள் தேர்தலில் நிற்க முடியாதுலாம் அது கிடையாது. நீங்கள் அந்த தண்டனையை வந்து நிறுத்தி வச்சிட்டிங்கன்னா, குவாஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தேர்தலில் நிற்கலாம். இந்த மாதிரி அதெல்லாம் ஆண்டு கணக்கில் ஆகிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், எதையும் எப்படி அணுகணுன்றதை நீங்கள் பறையணும். 2 பேரையும் ஒரே டைமில் பகைச்சிக்க முடியாது. இதை நான் ஆதியிலேருந்து சொல்கிறேன். அவங்கக்கிட்ட ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு ஒன்றும் உதவாத அப்படின்னா ஓடி போய் 15 நாள் தலைமறைவான ஒரு ஆளை கூட்டு வந்து பொதுச் செயலராக வச்சுருக்கீங்க.
எவனையுமே கட்சிக்குள்ளே தலையெடுக்கக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு வேலை செய்கிற ஆள் அந்த ஆள். அப்போ நீங்கள் உங்களுடைய இருப்பை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த கரூர் நடந்தவொன்னு தெரிச்சு ஓட்டாங்களா இல்லையா? கண்டிப்பாக. வெங்கட்ராம ஒரு ஆள் தான் உங்கள் கூட இருந்தார். ஆமாம். வேறு யாராவது கூட இருந்தாங்களா? எல்லாம் இதுதான் உங்கள் கட்சி. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த சைடு அந்த சைடு எடுத்துட்டு எப்படி தேர்தல் நிற்பீங்க? கட்சியே நடத்த தெரியாதவங்க கட்சியை கொடுத்துட்டு அவன் இப்போ 234 தொகுதிக்கு எங்கே வேட்பாளர் போடுவீங்க? செலவு எப்படி பண்ணுவீங்க? தேர்தல் எப்படி சந்திப்பீங்க? இந்த கிரவுண்ட் ஒர்க் எதுவுமே பண்ணலையே. இதுக்கேற்ற மாதிரி இன்னொன்று ஒன்று தெரியுது பாருங்க, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. ஆமாம். எவனை அடிக்கலாம், எவனை திட்டலாம், நம்மளை எவன் திட்டுறான், அவனை எப்படி அடையாளம் வச்சு அடிக்கலாம் அப்படின்னு அது ஒரு இது ஸ்ட்ராட்டிஸ்ட்டு மாதிரி. இவங்களை வச்சுட்டு எப்படி நீங்கள் தேர்தல் செய்வீங்க? அப்போது டிஎம்கே வீழ்த்தணும் முதல்ல. சரி ரைட், அங்கே போவோம். ஒரு 40-45 எம்எல்ஏ ஜெயிச்சோன்னா நம்ம தான் எதிர்கட்சி தலைவர், போகலாம். ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். சரி, அப்போ அப்படி நீங்கள் சொல்கிறாப்போல விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணியில் சேர்ந்து அந்த தேர்தலை சந்திச்சாருன்னு வச்சுங்களேன், அவருடைய தனித்தன்மை ஒன்றும் இல்லாமல் போயிடும்ல. கலைஞர் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா விஜயகாந்துடைய நிலைமை தான் வந்து அது போல் சேர்ந்து. விஜயகாந்த் நிலைமை என்னாச்சு? ஏங்க ஜெயிச்சு பெரிய மரியாதையோடு உட்காந்தாருங்க. நீங்கள் நானும் சட்டசபையில் இருந்தோம். பெரிய தலைவராக 29 உறுப்பினர்களோட ஆமாம் இருந்தார். பெரிய மரியாதையோடு இருந்தாரா இல்லையா? நினச்சா சிஎம்ஐ பார்க்கலாம். ஆமாம், இருந்தாரா இல்லையா? அதற்கு பிறகு அவர் கட்சிக்குள்ளேயே இதே மாதிரி 4ஆம் படை 5ஆம் படை அந்த சந்திரகுமார் மாதிரி ஆட்கள் ஏடிஎம் கூடயும் லிங்க்கு, டிஎம் கூடயும் லிங்க்கு. வேணும்னா ஜெயலலிதா வம்புலுக்குறாங்க. விஜயகாந்த் எப்படி வருவார்? அரை மணி நேரம் இருப்பார், போய்டுவார். ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இவர்களாம் வம்புலுக்கு அன்னைக்கு விஜயகாந்த் இருக்காரு, சண்டையாக மாறிடுது. அப்போ நீங்கள் ஒழுங்காக கொண்டு போயிருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்கட்சி தலைவர் அப்படியே ரன் ஆகிருக்கலாம். கண்டிப்பாக ரன் ஆகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கட்சியை வளர்த்துக்கிட்டு நீங்கள் அடுத்து கட்டணும். அதுக்குள்ளே ஒரு உடல்நிலையும் ஒத்துழைக்கல. கண்டிப்பாக. அதனால தானே விஜயகாந்த் இதானார். இன்னொன்று எதிர்கட்சி தலைவர் பிரச்சனை ஆன உடனே வண்டியை திருப்பி தர்றது, நான் அதை பண்ணுறேன். நீங்கள் தாங்க எதிர்கட்சி தலைவர். பொறுமையாக இறங்கி நின்று அடிக்கணும். அதே சட்டசபையில் போய் டெய்லி ஓட விடணும். அதெல்லாம் பண்ணிட்டு வெளியில் போராட்டங்கிறட்டும் அறிவிச்சுன்னா உங்கள் கட்சியில் நீங்கள் எடுத்த ஆளே 12 பேர் 13 பேர் போயிட்டாங்கல்ல. அதிமுக உங்கள் ஃப்ரெண்டே போயிட்டார இந்த அருண் பாண்டியவங்கலாம். இப்போ என்ன விசுவாசியை கூட வச்சுருந்தீங்க? அரசியல் அவ்வளோ மோசமானதுங்க. நாஞ்சில் மனோகரன் எம்ஜிஆருக்கு நிதி அமைச்சர். 80 ஆட்சி கழிச்சுன்னு ஆளாக ஓடி போனது நாஞ்சில் மனோகரன் திமுகவுக்கு. அவர் நினச்சாரு திமுக ஜெயிக்கும், அங்கே போய் நின்று ஜெயிச்சிக்கலான்னு. ஆனால் தலைகீழ ஆயிடுச்சு. எம்ஜிஆர் மறுபடியும் முதலமைச்சர் ஆகிட்டார். நாஞ்சில் மனோகரனுக்கு பெரிய ஏமாற்றம். ஆமாம், கடைசி வரைக்கும் அவர் ஒன்றுமே இல்லாமல் தானே இருந்தார். அப்போது அரசியல் தான் அரசியல். அது விஜயகாந்துக்கு தெரியல. விஜயகாந்துக்கே தெரியலன்னா நீங்களாம் என்ன கதி? ஒன்றுமே இல்லை. ஃபோன் ஊதி தள்ளுவாங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பிரச்சனை. அப்போ நீங்கள் தனித்தன்மைன்றது உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஏதாவது இருக்கா? இல்லை. ஒரு பொங்கலை கொண்டாடல, அப்புறம் என்ன உங்களுக்கு தனித்தன்மை? ஏதோ இருந்துட்டு போங்கன்றது தான். பிஜேபி கூட போனால் இப்போ கலைஞர் பிஜேபி கூட போனார், அழிஞ்சா போயிட்டார். ஜெயலலிதா பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க, அழிஞ்சா போயிட்டாங்க. அந்த மாதிரி நீ கூட்டணி வைக்க போகிற. பிஜேபி கூட இல்லைப்பா, நான் ஏடிஎம் கூட கூட்டணி வச்சுக்கிறேன். இங்கே பெரிய கட்சி ஏடிஎம்கே தான். அதனால் எங்களுக்கு திமுக வீழ்த்தணும். அதனால் இருக்கோம். ஒரு உள்ளாட்சி தேர்தல், எம்பி தேர்தல் எல்லாம் ஜெயிச்சு முடிச்சா 4-5 வருஷத்தில் உனக்கு பெரிய அனுபவம் கிடச்சிருக்கும். அடுத்த எலெக்ஷனில் தனியாக நில்லு. அதிகாரம் தான் அந்த கட்சி வளரும். அதிகாரம் இல்லாமல் தானே நாம் தமிழர் கட்சி போராடிட்டு இருக்கு. இன்னமும் சரி 15 ஆண்டுகளாக வந்து மக்கள் பிரச்சனை கையில் எடுத்து அவரால் எதுவுமே பண்ண முடியும். ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட அவரால். ஊடகங்களே மதிக்க மாட்டேங்கிறாங்க. 3 முனை போட்டின்னு தான் நான் சொல்கிறான். ஆமாம். அதனால் இது எல்லாம் தெரிஞ்சு பண்ணால் தான் நீ ஒரு தலைவன். தலைவன் தான் மட்டும் காப்பாற்றல, கூட ஒன்றும் சேர்த்து காப்பாற்றணும். மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நாளைக்கே விஜய் கூட்டி நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால் எல்லாம் ஏடிஎம் கூட்டணி போகலான்னு வந்தாங்க. இந்த கீழே எல்லாம் எண்ணம் தான் இருக்குது. ஏன்னா அவனுக்கு தெரியுங்க. ஆமாம், அவன் 10 கோடி 15 கோடி செலவு பண்ணுவான், அவன் 10 கோடி செலவு பண்ணுவான். நம்ம வீட்டை விற்று 1 கோடி 1.5 கோடி செலவு பண்ணால் கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியாது. இது அவனுக்கு தெரியும். இதே கூட்டணி போயிட்டா நமக்கான இடம் ஏடிஎம்கேல இருக்குது. 45 தொகுதி, 45 ஏடிஎம்கே கூட சேர்ந்து செலவு பண்ணுவாங்க, நம்மளும் பண்ணலாம். அப்போ 45ல் நம்ம 30, 35, 40 ஜெயிக்கலாம். டிஎம்கே 3வது இடத்துக்கு போயிடும். நம்ம தான் 2வது விஜயகாந்த் மாதிரி எதிர்கட்சி தலைவராக உட்காரலாம். உண்மையிலே நீங்கள் சொல்கிறப்போல வந்து விஜய் அவர்கள் வந்து புத்திசாலித்தனமாக நடந்தார்னா 2026 தேர்தலில் ஒரு எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிறகு வரக்கூடிய தேர்தலை இந்த முதலமைச்சருக்கான தகுதி அவர் வளர்த்துட்டாருன்னு வச்சுங்களேன், மக்கள் நிச்சயமாக வரவேற்பாங்க. நன்றி சார்.